ஹாய் மக்களே, தீஸ் பாய்ஸ் ஃப்ரம் பிரிஞ்சு குருமா. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. போன வீடியோவில் கல்யாணம் வரைக்கும் வந்தாச்சுங்க. வீடியோ பார்க்காதவங்க கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. இப்போ நம்ம கல்யாணிலேருந்து எங்கே போகிறோங்கிறத தொடர்ந்து வீடியோவை பார்த்துட்டு வாங்க. நம்ம இப்போ திருக்காட்டுப்பள்ளி ரீச் ஆகிட்டோம் மக்களே. இங்கேருந்து நம்ம குலதெய்வ கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கோயில் பூஜை ஜாமான் வாங்கிட்டு அப்படியே போகலாம். வாங்க போகலாம். வைங்க. இப்ப நம்ம சிந்தலைங்கிற ஒரு அழகான கிராமத்துல அமைஞ்சிருக்க எங்களோட குலதெய்வ கோயிலுக்கு வந்துட்டோங்க. என்ன குலதெய்வம்னு கேட்டீங்கன்னா அங்காள பரமேஸ்வரி தாங்க. இதுல வந்து ரைட் சைடு போகணும். இது ஒரு ரூட் வந்து பாத்தீங்கன்னா கண்டிங்கூர் டு திருக்காட்டுப்பள்ளி. பஸ் டைமிங்க்கு தான் இருக்கும். பஸ்ல வர மாதிரி இருந்துச்சுன்னா டைமிங்கை பார்த்துட்டு வாங்க. நல்லபடியாக சாமி பார்த்தாச்சுங்க. தரிசனம் முடிஞ்சிச்சு. அர்ச்சனை பண்ணியாச்சு சாமிக்கு. இதுதான் நம்மளோட, அதாவது என்னோட குலதெய்வ கோயில் செந்தலையில் இருக்குது. அங்காள பரமேஸ்வரின்னு ஒன்று. இன்னொரு சாமி வந்து பார்த்தீங்கன்னா காட்டேரி அம்மன். வாங்க அப்படியே ஒரு கோயிலை சுற்றிட்டு. இந்த ஊஞ்சல் உற்சவ விழா வந்து எல்லா அமாவாசைக்கும் நடக்குங்க. இந்த உற்சவ விழா பற்றின இன்னொரு வீடியோ சீக்கிரமாக நாங்கள் அப்லோட் பண்ணுறோங்க. அது மட்டும் இல்லாமல் கோயில்லையே அன்னதானமும் போட்டாங்க. நல்லபடியாக சாப்பிட்டுட்டு நாங்கள் அடுத்த இடத்துக்கு கிளம்பிட்டோம். என்னடா அது தலையிலையா? அது வந்து ஹேர் கேப்புங்க. கழட்டி போட்டு வடை. கழட்டி போட்டு எங்கடா வர்றது? கழட்டி போட்டு வடையில தூக்கி அங்கிட்டு எழுதி விடுவேன். நல்லா இருக்கா? பனியனுக்கு மேட்சிங்க. குலதெய்வ வழிபாடு முடிஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம வந்து திருவேரை நோக்கி போகிறோம். அங்கே போயிட்டு சாப்பிட்டுட்டு அடுத்து என்னன்னு பிளான் பண்ணிக்கலாம். வாங்க போகலாம். திருச்சி டு திருவாரூர் பைபாஸ் ஜாயின் ஆகிறோங்க. வந்துருச்சு. பொன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில், மணக்கரம்பை, தஞ்சாவூர். நேரா போகணுமாடா? பிளான்ல ஒரு சின்ன சேஞ்சுங்க. எங்க போறோங்கிறத வீடியோ கண்டினியூவா பாருங்க, பார்க்கலாம். பைபாஸ் ஊருக்குள்ள எங்கேயா இருந்தாலும் பார்த்து தாங்க டிரைவ் பண்ணணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கால்நடைகள் வந்து நிறைய கிட்ட நடந்துட்டு இருக்காங்க.
அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா வண்டி ஓட்டிட்டு வாங்க. இதாங்க திருவாரூர் திருச்சி பைபாஸ். பிளான்ல ஒரு சின்ன சேஞ்சுங்க. திருவையாறு போகல. நம்ம எங்க வந்திருக்கோங்கிறத நீங்களே பாருங்க. பிரம்மாண்ட தெப்பக்குளம் கோயிலுக்கு அருகே அமைந்துள்ளது. இதனுடைய காட்சியை தான் நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க. ஆக்சுவலா 7 மாரியம்மன் கோயில் இருக்குல்ல, அதுல இதுவும் ஒரு மாரியம்மன் கோயில். அதாவது சமயபுரம், நாட்டரசன்கோட்டை, திருவேற்காடு, புன்னையநல்லூர், அதுல இதுவும் ஒண்ணு. இந்த கோயில்லையுமே நம்ம சமயபுரத்துல இருந்து புற்றுமண் எடுத்துட்டு வந்துதான் இங்க வந்து கோயில் கட்டினதா சொல்றாங்க. அதே மாதிரி இந்த அம்மனுக்கும் அபிஷேகம் கிடையாது. ஏன்னா அது உருவம் வந்து மண்ணாலான உருவம். அபிஷேக சிலைன்னு இன்னொன்று ஒன்று இருக்கு, அதுக்கு தான் அபிஷேக சிலை செய்கிறாங்க. தென் வந்து இந்த கோயிலோட சிறப்பு பார்த்தீங்கன்னா, அம்மா போட்டவங்கள இங்கேயே தங்க வச்சு சரி பண்ணுறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. சமயபுரம் போக முடியாதுன்னா நிறைய பேர் இங்கே வாங்க, இங்கே ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. இங்கேயும் அம்மன் நல்ல தரிசனத்தோடு இருக்காங்க. கண்டிப்பாக புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயிலோட தரிசனம் வந்து நல்லபடியாக முடிஞ்சது. இதை பற்றின ஃபுல் வீடியோஸ் வந்து நாங்கள் ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணுறோம். அதுக்கு நீங்கள் வந்து சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. திருச்சியில இருந்து ஆரம்பித்த இந்த பயணம் வந்து புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயிலோட நிறைவு பெற்றது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் மக்களே.